5 எழுத்து ஓதணும்னு சொல்லிட்டீங்க. எப்படி ஓதணும்? எப்படி ஓதணும்? அஞ்செழுத்து ஓதுகிற முறை. ஆதிமலம் இரண்டும் ஆதியா ஓதினார், சேதியா மும்மலம் தீர்வாக, போதம் மதிப்பரிதாம் உள்ளத்தே, மாறி விதிப்படி ஓது அஞ்செழுத்து. அஞ்செழுத்தை எப்படி ஓதணும்? அஞ்செழுத்தை எப்படி ஓதணும்ன்றது இதுல சொல்ற. அஞ்செழுத்தை ஓதுன்னு போன பாட்டில் சொல்லிட்டேன். அஞ்செழுத்த ஓது. ஓதினால் அதிலிருந்து யகரமாகிய உயிரை, வகரமாகிய அருள், சிகரமாகிய சிவத்திலே கொண்டு போய் செலுத்தும் சொல்லிட்டார். சரிங்களா? நான் எப்படி ஓதுறது அப்படின்னா, ஆதிமலம் இரண்டும். ஆதிமலம் எது? ஆணவம். ஆதிமலம் இரண்டும் எது? கண்மம், மாயை. அப்ப மலம் 3 மலம் இருக்கு. ஒரு மலம் என்ன மலம்? ஆதிமலம். ஆதிமலம். இன்னொன்று என்னதுங்க? அனாதிமலம் 1, ஆதிமலம் 2. அனாதிமலம் 1, ஆதிமலம் 2. அனாதினதுங்க முதல்லயே இருந்தது, அது ஆணவம். அனாதிமலம் 1, ஆதிமலம் 2. ஆக மலம் எத்தனை? 3. அந்த 3 மலங்களும் 3 மலங்கள். ஆதிமலம் 2 ஆதியாய். ஆதியான எனக்கு முதல்ல ரெண்டையும் இந்த எழுத்து 5 எழுத்துல நாமா என்று சொல்லக்கூடிய இந்த 2 எழுத்தையும் முதல்ல வச்சு, இந்த 2ஐயும் முதல்ல வச்சுக்கிட்டு 5 எழுத்து ஓதணும். இதான் முதல்ல எழுத்து. உபதேசம் இதானே முதல்ல. முதல் உபதேசம் இதுதான். தோட பஞ்சாகன இதுதான். இதை வாங்கிட்டாவே என்ன நினைச்சிடக்கூடாது, புத்திக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது என்னதுங்க? நுழைவுன்னு பேர். பேரு நுழைவு. உங்களுக்கு பேரு அட்மிஷன் தான் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? அட்மிஷன் தான் போட்டிருக்கு. இதே போதும்பா, இதே பெரிய வேலையா இருக்கு, இதுவே பெரிய வேலையா இருக்கு அப்படின்னா என்ன கிடையாது, இன்னும் முடியலன்னு அர்த்தம். இந்த ப்ராசஸ் இன்னும் முடியல. ஆதிமலம் 2 ஆதியாய் ஓதினார். இந்த 2ஐயும் முன்னாடி வச்சு ஓதினா மும்மலம் சேதியா. 3 மலங்களை நீங்காது. 3 மலமும் நீங்காது. என்னங்க 5 எழுத்து சொன்னா நீங்காதானா? இந்த 5 எழுத்து சொன்னா மும்மலங்களும் நீங்காது. ஏன்னா இது நிலை என்னதுங்க? என்ன நிலை? துவக்க நிலை. இந்த பெருமாண்டு இந்த 5 எழுத்து சொல்லும்போது நம்ம எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? உலக போகத்தை தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கேட்கறதே உலக போகத்தை. கேட்டுட்டு அதை எப்படி விடுவோம்? விடுவோமா? விடமாட்டோம். ஏன்னா இறைவன் நம் விருப்பத்திற்கு மாறாக ஒன்றையும் கூட்ட மாட்டான். எப்ப கூட்டினாலும் எப்படி இருப்பான்? நாம் விரும்பினாலன்றி அவன் கொடுக்க மாட்டான். அப்ப அவன் ஒன்றை நமக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் அது நம்மால் விரும்பப்பட்டது. நம்மால் விரும்பப்பட்டது. ஒரு துன்பத்தை கூட நான் விரும்பினதில்லை, ஆனா அவன் எனக்கு கொடுக்கிறானே. எந்த துன்பத்தையாவது நான் விரும்பி இருக்கிறேனே, நான் ஏதாவது விரும்பி இருக்கிறேன், ஆனா எனக்கு துன்பம் வருதா இல்லையா? அப்ப இந்த துன்பத்தை நான் விரும்புறேனா அப்படின்னு கேட்டா, துன்பத்தை நாம விரும்பல. எந்த எதனால அந்த துன்பம் வந்ததோ அந்த பொருளை நாம விரும்பி இருக்கோம். ஆனா அந்த பொருள் நமக்கு துன்பத்தை தருன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறது வச்சுக்கோங்க. நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். கார் வாங்கணுங்கிறது என்னோட விருப்பம். கார் வாங்கணுங்கிறது என்னோட விருப்பம். பெருமாள் என்ன செஞ்சாரு? காரை கொடுத்துறாரு. மாசம் 30,000 ரூபாய் டியூ கட்டணும். துன்பம் வந்துருச்சா? துன்பம் வந்துருச்சு. பெருமான் எனக்கு துன்பத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா இந்த துன்பம் எதனால வந்துச்சு? கார் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டதுனால எனக்கு 30,000 ரூபாய் டியூ வந்து துன்பம் வந்துருச்சு. இந்த துன்பத்திற்கு காரணம் என்னுடைய விருப்பம் தான். இப்ப நான் விரும்பாததை பெருமான் கொடுக்கல, விரும்பாத பெருமான் கொடுக்கல. அப்போ ஒரு துன்பம் என்பது எப்படி வரும்னா நம்ம விருப்பத்தின் மீது தான் வரும். விருப்பத்தின் மீது தான் வரும். நீங்க ஒரு யார்
யாதெனின் யாதனின் நீங்கினான் அதனின் அதனின் நோதல் எழுதினார் வள்ளுவர். என்ன சொல்றாருங்க? யாதனின் யாதனின் நீங்கினான். உன்னை விட்டு ஒரு பொருள் போச்சுன்னா துன்பத்திற்கு நீங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா வள்ளுவர் சொல்றாரு. உன்னை விட்டு ஒரு பொருள் போச்சுன்னு வச்சுக்கோ, நம்மள என்ன செய்வோம்? ஐயோ போயிடுச்சு அப்படின்னு அடிச்சுக்குமா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? உன்னை விட்டு எதெல்லாம் போகிறதோ, உன்னை விட்டு எதெல்லாம் போகிறதோ இதனால் பின்னால் வருகிற துன்பம் உன்னை விட்டு போகிறது என்று நிம்மதிகள். நம்ம விட்டு போகுது. நான் ரொம்ப நல்லா பழகி இருந்தேன். ஐயோ என்னோட இவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு அவர் என்ன செஞ்சுட்டாரு? என்னை விட்டு போயிட்டாரு. இவர் போயிட்டாரு அப்படின்னு வருகிறோமா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? இவனால நாளைக்கு உனக்கு ஒரு துன்பம் வரும். அந்த துன்பம் உனக்கு இன்னைக்கு போச்சு. இப்போ போனது அவன் அல்ல, என்ன போயிருக்கு? நாளைக்கு வருகிற துன்பம் இன்று உன்னை விட்டு நீங்கி இருக்கு. இந்த மனநிலை வந்துட்டா அதை விட நிம்மதி வேற. வள்ளுவர் ரொம்ப யாதனின் யாதனின் நீங்கினான் அதனின் அதனின் நோதல் இருக்கு. அதனால பின்னால வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்லை, உனக்கு இல்லை. அப்போ ஒரு துன்பம் என்பது நீ எதை விரும்புகிறாயோ அப்படிதான் உனக்கு வரும், அப்பதான் உனக்கு வரும். அதான் சொன்னாரு இங்க நாமா என்கின்ற இந்த அஞ்சலத்தை சொல்லி பெருமான்கிட்ட போய் நீங்க விண்ணப்பம் செய்வது உலக போகங்களையே. அதனால இறைவன் எதை கொடுப்பான்? உலக போகத்தை தான் கொடுப்பான், உலக போகத்தை தான் கொடுப்பான். வீடு பேற்றை தரமாட்டான், வீடு பேற்றை தரமாட்டான். ஏங்க தரமாட்டான்னா நம்ம கேட்கவே இல்லையா? முதல்ல கேட்கணுமா இல்லையா? வீடு பேர் வேணும்னு கேட்கணுமா இல்லையா? வீடு பேர் வேணும்னா நாம அதை என்ன செய்யணும்? அதை கேட்கணும். இந்த உயிர்கள் அதை விரும்பாது. ஏன் விரும்பாது? உலகமும் வேணும், உலகமும் வேணும் அப்படின்னு என்னாச்சுங்க? வீடு பேரு என்பது என்ன? முதல்ல இறைவனை அன்றி ஒரு பொருளை இச்சியாத வீடு பேரு என்பதற்கு என்ன பொருளுங்க? இறைவனை தவிர வேற ஒரு பொருள் மீது அதுக்கு என்ன இருக்கக்கூடாது? விருப்பம் இருக்கக்கூடாது. இப்ப நமக்கு என்ன இருக்கு? இறைவன் மீதும் விருப்பம் இருக்கு, இறைவன் மீதும். அப்ப இது என்ன கிடையாது? புத்தி நிலை இல்லை, புத்தி நிலை இல்ல. அப்ப நம்ம கொடுப்பானா? கொடுக்க மாட்டோம். நாம எப்ப கேட்கிறோமோ பெருமான் போய் என்ன கேட்கணுங்க? ஒன்றும் வேண்டாங்க, எதுவுமே வேண்டாம். உற்றாரை யான் வேண்டு, ஊர் வேண்டு, பேர் வேண்டு, கற்றாரை யான் வேண்டு கேட்கிறாங்களா இல்லையா? பாட்டு மட்டும்தான் பாடுவோம். என்னைக்காவது கேட்டுக்கிறோமா? கேட்டுக்கிறோமா? கிடையாது. அப்ப நமக்கு அதை கொடுக்க மாட்டான். நம்ம பாடல் பாடுகிறோமே உடைய அந்த நிலை நமக்கு இருக்கா? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலம் நமந்துரையும் புத்தா உன் குறை கலர்க்கே ஒரு யாகப்பட குறை கலர்க்கும் பெகில அப்படின்னு என்ன அர்த்தங்க? அந்த அன்பு திருவடி மேல மட்டும்தான் இருக்கணும், திருவடி மேல மட்டும்தான் இருக்கணும். சிவத்தை தவிர வேறு அனுபவ பொருள் ஒன்றுமில்லை என்கின்ற தெளிவு நமக்கு வரும். அது வந்தாதான் முத்தி போயிடும். இந்த நமக்கு என்ன இருக்கு? சிவமும் என்கிற நிலைதான் நமக்கு என்ன இருக்கு. அப்ப இது என்னன்னு கிடையாது, வீடு பேரு அல்ல. அதனால நமக்கு அதை என்ன செய்ய மாட்டான்? வம்பா திணிக்க மாட்டான், வம்பா கொடுக்கவே மாட்டான். எப்ப கேட்கணும்? நம்மளா கேட்டு கதறணும். இப்படியெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாரும் கொடுக்க யாருக்கு கொடுத்தாரு? அவங்க கேட்காமல்லாம் கொடுக்கல, செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே புண்ணியத்தை கூட செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் வருது. திடீர்லாம் வராது, திடீர்லாம் வரவே வராது. அது ஏற்கனவே அந்த உயிருக்கு அந்த அறிவு நிலையில முதிர்ச்சியுடைய ஆன்மா. நம்ம ஏற்கனவே பலமா சொல்லிருக்கோம். யாருக்கு? பட்டினத்தடிகளுக்கு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைபிடிக்க. ஒரே ஓரமாக ஒரே தடவை தான் படிச்சார். ஓலை எத்தனை தடவை படிச்சாரு? அடிச்ச உடனே என்ன செஞ்சுட்டாரு? நம்ம இதை எத்தனை தடவை கேட்டுக்கிறோம்?
காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு, காதற்ற ஊசியும் வாராது காணுங்க 1000 முறை கேட்டுக்கிறோம். எதை விட்டோம்? ஒன்னையும் விடல. எதையும் விட்ட மாதிரி தெரியும். ஒரே சொல் அவர்களுக்கு அதை செய்திருக்கா இல்லையா? ஏன் செஞ்சது? ஏற்கனவே எல்லாம் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த பாசம் மயிர் இலையில தொக்கிட்டு நிக்குது. அப்படியே மயிர் இலையில நிக்குது. என்னாச்சு? உளுந்த உடனே அருந்து போச்சு. நமக்கெல்லாம் வடக்கயிறு மாதிரி இருக்கு. போட்டு அருக வேண்டியதா இருக்கு. போட்டு என்ன செய்ய வேண்டியது இருக்கு? கட்டிட்டு அருந்தா போட அரை மாதிரி செய்யுங்க. அப்புறம் எங்க போய் காதற்ற ஊசி வாராது காணும் கடைவெளிக்கேடு லட்சம் முறை நம்ம மந்திர ஜபமாட்டோம் போகாது. ஏன்னா அது எழுதுங்க, அது உயிருக்கு அவர் செஞ்ச புண்ணியம். அந்த புண்ணியம் அவர் செஞ்ச அதனாலதான் அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரே வரி அதை பெருமான் அவருக்கு என்ன எழுதிட்டாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் இதை சொன்னா அவருக்கு போதும், இதை சொன்னா அவருக்கு போதும்னா அவருக்கு ஒரு வரி. நமக்கு தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், ஒரு 18,000 பாட்டு எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு? அவர் அந்த ஒரு வரியை தான் இத்தனையும் எழுதி வச்சிருக்கிறாரு. யாருக்கு? நமக்கு 18,000 பாட்டு படிச்சோம். அரை மாதிரி தெரியும். எந்த வாழ்க்கை பூரா படிச்சாலும் அருமான்னு தெரியல. இந்த அதே தானே இதுல இருக்கு. எழுதி வச்சிருக்கிறாரா இல்லையா? அவருக்கு காதற்ற ஊசியும் வாராதும் காணும் கடைவெளிக்கேன்னு அவர் எழுதி வச்சாரு இல்லையா? அதே தான் நமக்கு என்ன இருக்கு? 18,000 பாட்டுல அதான் இருக்கு. குற்றார் ஆறுலரோ கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லா குற்றார் ஆறுலரும் எத்தனை தடவை பாடி இருக்கிறோம்? எத்தனை முறை பாடி இருக்கிறோம்? எங்க விட்டோம்? தேடி கண்டுகொண்டே திரு மாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனே எங்க தேடணும்? எங்க பார்த்தோம்? என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். என்னுள்ளே அது அவரு கண்டுகிட்டாரு. யாரு? நாவுக்கரசு பெருமான் கண்டாரு. நாம பாட்டை தானே பாடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? என்னது? ஆதிமலம் இரண்டும் ஆதியா ஓதினார் சேதியா மும்மலம் தீர்வாகும். மும்மலங்கள் என்ன ஆகாது? இதை சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் தீர்வு ஆகாது. அப்ப இதை விட்டுலாங்க, ஐயோ இது வேண்டாம் அப்படின்னா அப்படி விடக்கூடாது. காரணம் என்னதுங்க? இதன் வழியாகத்தான் இப்ப இந்த மும்மலங்களும் நீங்குவதற்கான பக்குவத்தை பெறுவது இந்த மனம் தான். நீங்காது. இந்த மந்திரத்தை சொன்னா மும்மலங்களும் என்ன ஆகாது? நீங்காது. ஆனா நீங்குவதற்கு என்ன செய்யும்? பக்குவத்தை அது பெறும். பக்குவத்தை அது பெறும். அப்ப இதை ஓதி 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 பிறகு இந்த உயிர் என்ன செய்வோம்? அடுத்த நிலைக்கு வரும். பெருமானே, நான் எப்ப பார்த்தாலும் உலகத்தையே விரும்பிட்டு நிற்கிறேனே, நீ உன்னை நான் என்ன செய்யல, விரும்பலையே, நான் இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் உன்னை நான் இன்னும் புசிக்கணும், உன்னை நான் இன்னும் நேசிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இந்த மந்திரத்தின் பயனா, மூல பஞ்சாயத்திற்கு சொன்னதின் பயனாய் உன்னை நான் என்ன செய்யணும்? லிங்க திருமேனியில எழுந்தருளை செய்து உன்னை நான் பூசிக்க வேண்டும். இமைப்பொழுதும் என்னது? என் பிறவி முழுக்க நான் உன்னை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதிப்பாடு இந்த உயிருக்கு வரும். அந்த நிலையில தான் இது என்ன வரும்? 2வது நிலைக்கு வரும். சேதியா மும்மலம் தீர்வாக போதம் மதிப்பெரிதாம் இன்பத்தே வாழலாம். போதம் என்பது என்னங்க? போதம் என்னது? சிவஞானம். இங்க அறிவு என்பது சிவஞானம். போதம் மதிப்பெரிதாம் போதம், சொல்லுதற்கரிய சிவஞானம். சிவஞானத்தின் தன்மையை என்ன செய்யுது? சொல்லவே முடியாது. பெருமானை நாம் அனுபவிக்கணும். எதன் வழியாக அனுபவிக்கணும்? சிவஞானத்தின் வழியாக தான் அனுபவிக்கணும். சிவஞானத்தின் வழியாக தான் அனுபவிக்கணும். அப்ப சிவஞானம் என்பது நமக்கு நம்ம சம்பாதிக்க வேண்டியது அதுதான். எதை சம்பாதிக்கணும்? சிவஞானத்தை தான் சம்பாதிக்கணும். ஏன்னா இந்த பொருள் உலக போகத்தை கொடுப்பது போல சிவபோகத்தை அனுபவிக்கணும்னு என்ன வேணும்? சிவஞானத்தை சம்பாதிக்கணும். சிவஞானத்தை சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கிறது? அஞ்சு எடுத்து சொல்லிதான் இதை போதம் மதிப்பெரிதான் உள்ளத்தே. உள்ளத்தே போதம், உள்ளத்தே போதம். ஆன்மாவின் அறிவிலே விளங்கி நிற்கின்ற திருவருள் சிவஞானம் என்ன ஆகும்? மாறி விதிப்படி ஓது, மாறி ஓது, விதிப்படி ஓது. இந்த அஞ்செழுத்தை என்ன செய்யணும்? இந்த அஞ்செழுத்தை மாற்றி சொல்லியா? அஞ்செழுத்தை மாற்றி சொல்லி எப்படி ஓது? நாளையிலிருந்து மாத்திடலாம், அப்படிலாம் ஓதக்கூடாது. விதிப்படி ஓது.
விதியாவது குருநாதன் விதி. அப்போ இதை என்ன செய்யணும்? குருநாதன் உபதேசமாக தோள பஞ்சாக்கரம் சொல்றது சூக்கும பஞ்சாக்கரத்தை சொல்ல வேண்டும். சூக்கும பஞ்சாக்கரத்தை சொல்லணும். அப்போ முதல்ல இத தோள பஞ்சாக்கரத்தை உபதேசமா வாங்கணும். அதை சொல்லி 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 இதற்கு திருவருள் மீது அன்பு மேலிட வேண்டும். அந்த அன்பு மேலிட்டிலே குருநாதன் திருவடியை சரணடைந்து அதன் வழியாக சூக்கும பஞ்சாக்கரத்தை ஓதுகிற உரிமையை இந்த உயிர் பெற வேண்டும். அப்படி உரிமையை பெற்றால் மும்மலம் சேதியும். இதை சொன்னா சேதியாது, இதை சொல்லு அப்படி சொல்றாரா இல்லையா? இதை சொல்ற வரைக்கும் மும்மலங்கள் என்ன ஆகாது? தீர்வாகாது. இதை சொல்லு அப்படின்னு என்ன இருப்பான்? இதை சொன்னா மும்மலங்கள் என்ன ஆகும்? தீர்வாகும். போலம் மதிப்பெரிதாம் உள்ளத்திலே வாழலாம். மாறி விதிப்படி ஓது. அஞ்செழுத்த ஓது. எப்படி ஓதணும்? மாறி ஓது. மாறி ஓதுங்க. நாமாவை தூக்கி பின்னாடி போடு, சீவாவை தூக்கி பின்னாடி. புரியுதுங்களா? இப்ப ஓதுகிற முறை எப்படி ஓதணும்? சீவா முன்னாடி வரணும், பின்னாடி இருக்கிற சீவா பின்னாடி வரணும், முன்னாடி இருக்கிற நாம எங்க போகணும்? பின்னாடி போகணும். பின்னாடி போகணும். போனா என்ன ஆகும்? மும்மலங்கள் தீர்வாகும். மும்மலங்கள் தீர்வாகும். இப்போ உதாரணத்துக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கேயும் 5 பொருள் தான் இருக்கு. இங்கேயும் 5 பொருள் தான் இருக்கிறது. இங்கேயும் 5 பொருள் தான் இருக்கு. இங்கேயும் 5 தான், இங்கேயும் 5 தான். ஆனா இதன் பயன் வேறு, இதன் பயன் வேறு. உதாரணத்துக்கு இப்ப நமக்கு சும்மா புரியுற மாதிரி வச்சுக்கோங்க. எப்பவுமே சில உதாரணங்கள் முற்றுவமை கிடையாது. சில நான் சொல்ற பல உதாரணங்கள்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ற சித்தாந்த உதாரணம் கிடையாது. சரிங்களா? சும்மா நீங்க வாங்கிக்கணும்னு சொல்றதுதான். நம்ம ஒரு வண்டி இருக்கு, கார் இருக்கு, ஒரு கார் இருக்கு. கார்ல எத்தனை பேர் உட்காந்துருக்கிறாங்க? 5 பேர். 5 பேர் உட்காந்துருக்கிறாங்க. வண்டி எங்க போகுது அப்படின்னு கேட்டா டிரைவர் சீட்ல யார் உட்காந்துருக்கிறாங்க? டிரைவர் சீட்ல யாரும் அவங்க விருப்பத்துக்கு தக்கவாறு இந்த வண்டி போகும். நாம டிரைவர் சீட்ல உட்காந்துருந்தா இந்த 5 உலகத்தை நோக்கி போகும். சீவா டிரைவிங் சீட்ல உட்காந்துருந்தா அவரை நோக்கி போகும். எது தலைமையை பற்றி வருவதோ, இங்க தலைமை எதற்கு இருக்கிறது? நாம தான் தலைமை பற்றி நிற்கிறது. நாம தான் தலைமை பற்றி நிற்கிறது. சீவா என்பது அதன் குறிப்பின் வழியா நிற்கிறது. ஆனா உண்மையில இதற்கு தான் என்ன உண்டு? உண்டு. ஆனா இந்த பெருமான் என்ன செய்யறாரு? நான் கொடுக்கறதை இப்ப நீ கொடுத்தா ஏற்றுக்க மாட்டேன். பெருமான் என்ன நினைக்கலாம்? நேரா சிவபோகத்தை கொடுத்தா உயிர் ஏற்றுக்குமான்னு கேட்டா ஏற்றுக்கொள்ளாது. குழந்தைகிட்ட போய் நீங்க பொம்மை கேட்கும் போது நீ பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்காது, நல்ல பாட புத்தகம் இதை படிச்சின்னா நீ நல்லா மார்க் வாங்கி பாஸ் ஆகிரு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட போய் கொடுத்தா என்ன சொல்லுவான்? வீச்சு வீசி. ஆனா கொடுத்தது நல்ல புத்தகம் தானே, படிச்சா பாஸ் பண்ணலாமா இல்லையா? ஆனா அது கொடுத்தா படிக்குமா? படிக்குமா படிக்காதா? படிக்க. ஏன்னா அது விருப்பம் என்ன இருக்கு? விளையாடணும்னு இருக்கு. அப்ப அதுக்கு என்னது கொடுத்தா விளையாடும்? பொம்மையை கொடுத்தாதான் விளையாடும். நீங்க அந்த குழந்தைக்கு தான் அறிவு இல்லை, உனக்குமா அறிவுல எது பொம்மையை கொடுக்குற? புத்தகத்தை கொண்டு போய் கொடு. புத்தகத்தை கொண்டு போய் கொடுன்னா என்ன சொல்லலாம்? அப்பா நீ கொடுத்தா பிரிஞ்சு போட்டுவோம். அப்ப என்ன செய்யக்கூடாதுங்க? அது விரும்பாத போது உயர்ந்த பொருளையும் கொடுக்க கூடாது. அதனால மணிவாசன் பெருமான் சொல்றாரு இல்லைங்க, பொற்கிண்ணம் என்று உன்னை அறிய கிட்டே மழை பொற்கிண்ணம் இருங்க. குழந்தை கையில கிடைச்ச தங்க கிண்ணம்ங்கிற கையிலங்கு பொற்கு. குழந்தை கையில ஒரு தங்க கிண்ணம், வைர வைடூரியம் எல்லாம் பொதிச்சு அப்படியே வச்சிருக்கு. அதை கூட யாருக்கு கொடுக்கணும்? இல்லை பெரியவங்க யார் கொடுத்தா அதை வாங்கி வீட்டில் அப்படியே நல்லா அலமாரியில் அழகா வச்சு பாருங்க, எங்க வீட்டுல தங்கத்துல இருக்கு, வைர வழியூர்லாம் போயிருக்கு, என்ன விலை தெரியுமா அப்படின்னு என்ன செய்வாங்க? அதை போட்டு பாதுகாப்பாங்க. குழந்தை கையில கொண்டு கொடுத்தா என்ன செய்யும்? கீழே போட்டு போட்டு தரையிடும். ஏன்னா அந்த அந்த குழந்தைக்கு அந்த பொற்கிண்ணத்தினுடைய உயர்வு தெரியாது. அது போல என்னிடம் நீங்க வந்தீங்க பெருமா. யாரு சொல்றாங்க? மணிவாசன். அவரே அப்படி சொல்ற
ஏன்னா அது யாருக்கு நமக்கு தான் இது நமக்கு தான் காண்பிக்க மாட்டேங்குது இல்லைங்களா? நமக்கு இன்னும் பெருமானுடைய உயர்வு நமக்கு தெரியல. தன்னையே தருவான். அவன் என்ன தருவானுங்க? தன்னையே தருவான். அதற்கு மேல ஒரு பொருள் இல்லை. அதற்கு மேல ஒரு பொருள் நாம் அவன்கிட்ட போய் என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? இதை கொடு, அதை கொடு, அதை கொடு, இதை கொடு கேட்டுருக்கோம். நீங்க உதாரணம் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். திரைப்படங்கள் எல்லாம் சில படங்கள் காட்டுவாங்க. ஒரு கதாநாயகி இருப்பான், அவன் கூட ஒரு பெரிய கதாநாயகி இருப்பான். அவன் இவன் மீது ரொம்ப அன்பு வச்சிருப்பான். இவன் என்ன செய்வான்? அவட்ட போய் சொல்லிட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்கு, அந்த பொண்ணு நல்லா இருக்கு, அவன் பாதிக்கவே இருப்பான். நான் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். இவன் ஒருபோது போய் அவளை லைக் பண்ணான். ஏன்னா என்ன தெரியாது, அவள் வைத்திருக்கிற அன்பு இவனுக்கு தெரியாது. இப்படிதான் நாமளும் பெருமாட்ட போயிட்டு இருந்துட்டு பெருமானே இதை கொடு, இதை கொடு, நிறைய இருக்காது மாதிரி, இதை கொடு, அதை கொடுன்னு கேட்கறாங்க, அதை கொடுன்னு கேட்கறாங்க. ஆனா உண்மையாலே அவன் என்ன தருவான்? தன்னையே கொடுத்துருவான். அதை விட உயர்ந்த பொருள் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அவன்கிட்டயே போய் இதை கூட அவன் பார்க்கறான என்ன தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். வைத்தியக்காரன் நம்ம அப்படிதான் பார்ப்பான். ஆனா என்ன செய்யறது? ஆனாலும் என்ன செய்யறான்? நம் மீது கொண்ட அன்பு அவனுக்கு நம்ம மீது என்ன இருக்கிறது? இராத அன்பு இருக்கிறது. எதை கேட்டாலும் கொடுக்கலாம், எதை கேட்டாலும் என்று நமக்கு அறிவில தெளிவு தோன்றுகிறது. அன்றுதான் பார்ப்பாடா சாமி கூடயே இருந்தீங்களே, எல்லாத்தையும் கொடுத்தீங்களே, ஒரு நாள் கூட நீங்க என் மீது கொண்டு இருக்கிற அந்த அறிவிலையே எப்ப வருங்க? முதல்ல சொன்ன 10 ஆன்மாக்கள் அன்றி ஏனையோரான் இறைவனது உபகாரத்தை அறியப்படுகிறார். அறியவே அதை அறிவதற்கே நமக்கு என்ன வேணும்? அதுக்கே ஒரு பெரிய பக்குவம் வேணும். அப்புறம் தானே அவனை போய் கேட்கறதெல்லாம் இல்லைங்களா? அப்ப பெருமான் எடுத்து உம்மடம் சேதியா போதம் மதிப்பெரிதாம் இன்பத்தே வாழலாம், மாறி போது விதிப்படி போது, மாறி போது விதிப்படி போது அஞ்செழுத்துமே என்று ஓதுகிற முறைய சொல்லுகிறார். அடுத்த பாட்டு அஞ்செழுத்து